அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். அவருடைய தொலைநோக்கு சிந்தனை நாளை தமிழகத்தை ஆளுநர் மக்களால் ஒருமனதாக இன்று அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. கனவு காணுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால நல்ல கனவு காணட்டும். மிஞ்சி மிஞ்சி போனா 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கனவு காணுவாங்களோ 4ஆம் தேதி வரைக்கும் கனவு காணுவாங்க, அவ்வளவுதானே. அதனால கனவு காணட்டுமே. முதலில் பசுமை புரட்சி, எண்ணெய் புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறலாம். அதாவது ஸ்பாயிலரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு, சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்ட். பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கின்றது. கஞ்சா விற்பனை, மதுபான விற்பனை, கள்ளச்சாரம் இதுதான் இருந்த ஒழிய இந்த 5 ஆண்டுகள் எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை. ஆனால் எங்களுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த திட்டங்களை கொடுக்க போறார், இன்னும் பல திட்டங்களை கொடுக்க போறார். அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்றார். எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பொறுத்தளவில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்ற அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக. குழந்தைகளை வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது, குழந்தைகளை அவங்க மனதில வந்து ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல இந்த வயதுல குழந்தைகளை இப்படி பழக்கணும்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தம்பி விஜய் கொஞ்சம் உணரணும் என்பது, இது எல்லாமே ரொம்ப சுயநல அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது. பெரும் தலைவராக இருந்த திருமதி இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார்கள், செல்வி ஜெயலலிதா தோற்றிருக்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்றார்கள், மறுபடியும் ஆட்சியில் வந்தார்கள். நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க அது 2வது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க.